சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அன்னபூர்ணி சிவாவோட ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் சமைக்கிறதுக்கு உண்டான ஆர்டருக்கு இப்போ காம்படிஷன் நடக்குது. நிறைய பேர் வந்து சமைக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செஃப் இருக்கிறாரு, இந்த பக்கத்து சிவா இருக்கிறாரு, அந்த பக்கத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆறுமுகம் பைரவி இவங்களும் உட்காந்துருக்குறாங்க. எப்பவும் போல் எப்படியாவது சிந்துவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் எசக்கி நிறையா திட்டம்லாம் போடுறாங்க. அவங்களோட திட்டத்தில் பார்த்தோம்னா தொடர்ந்து ஒன்று ஒன்றா அடுப்பு வீணாக போகுது, பொருள் இல்லை, அப்படி இப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிவா வந்து அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இதே தொடர்ந்து இன்றைக்கான எபிசோடில் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. சிவா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அடுப்பு எப்படி வீணாக போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாரு. ஆனால் வந்து செஃப் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளாரே சமைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ரொம்ப பதட்டத்தோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து சமைச்சு நல்லபடியாக முடிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கான எபிசோட் அப்படி லென்த்தியாக இதுவே போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிலாம் ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரே நாள் எபிசோடில் முடிக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தோம்னா லென்த்தியாக இன்றைக்கான எபிசோட் போகுது. இடையில ஆறுமுகமும் பைரவி வந்து சிந்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் பிரேக் விடுறாங்க. அந்த நேரத்தில் சிந்துக்கு போய் ஆறுதல் சொல்லி ஆறுமுகம் பைரவி அமுச்சு விட்டுறாங்க. அவங்களும் அங்கே போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா செஃப்கிட்ட ஆறுமுகம் அன்னபூர்ணி ஆறுமுகம் சிவா இவங்கெல்லாம் செஃப்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது மகாவும் இசைக்கும் அந்த சமைச்ச சாப்பாட்டில் போய் ஏதோ கலந்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு வில்லத்தனம் வேறு பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் அவங்கவுங்க சமைச்சதை கொண்டு வந்து சர்வ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. செஃப் வந்து ஒவ்வொருத்தராக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சிந்து வந்து டேபிளுக்கு கீழே இருந்து சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதில் அந்த மருந்து என்னமோ ஒன்று கலந்தாங்கல்ல, அவங்க வந்து முழிக்கிறாங்க. ஐயோ நம்ம கலந்தது வந்து வேறு, இங்கே பார்த்தோம்னா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முழிக்கிறாங்க. கடைசியில் சாப்பாடை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவுமே அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதை பார்க்குற ஆறுமுகம் பைரவியும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க இந்த மாதிரி சிவா அன்னபூர்ணி சிவா இந்த பக்கத்து செஃப் இவங்கெல்லாம் சிந்து சமைச்சதை சாப்பிட்டு நல்ல மாதிரி ரியாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் சிந்து வந்து எப்படியே யோசனையோடு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மகாவும் இசைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீ சமைச்சது நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அதில் அந்த மருந்து கலக்க சொன்னாங்கல்ல, அவங்க மட்டும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே தெரியுது அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அன்னபூர்ணி சிவா அந்த செஃப் எல்லாரும் வந்து ரியாக்ஷன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்துக்கிட்ட கேட்குறாங்க. செஃப் எல்லாரும் டேபிளுக்கு மேலே இருக்க சாப்பாடை கொண்டு வந்து வச்சாங்க, நீங்கள் என்ன டேபிள் கீழே இருந்து எடுத்து வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் இதை கொண்டு போயிடுவாங்க. நாளைக்கான எபிசோடில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் கீழே சமைச்சு வச்சு அப்படி இப்படி எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போகிறாங்க. செம்ம ஹாப்பி மூமெண்ட்டோட நாளைக்கான எபிசோட் முடிப்பாங்க. அடுத்து வந்து இவங்க அங்கே கேன்டீன் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே காட்டிடுவாங்க அடுத்த வாரத்துக்கான கதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.